பெனிஃபிட் என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷன். நம்ம மாற்றுத்திறனாளிகளோட எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள வைக்க போறோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 8 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்து முடிக்கும் போது இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த கார்டோட லிங்க் பண்ணலாம். ஸோ தட் இப்போ கரண்ட் பெனிஃபிட் இந்த கார்டுக்கு இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சர் பெனிஃபிட் வந்து இந்த கார்டு கண்டிப்பாக இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபிள் காப்பீஸை வந்து ஒரு நபர் வந்து கொண்டு போக தேவையில்லை எல்லா இடத்துக்கும். இந்த ஒரே கார்டோட போகலாம். லைக் பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஏதாவது பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் ஆஃபீஸில் போகும்போது, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் கலந்துக்கும் போது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எதிர்காலத்தில் கொண்டு வர மாதிரி திட்டம் பண்ணியிருக்கோம். அடுத்து நமக்கு இந்த டேட்டா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு மாற்றுத்திறனாளி அடையாளம் கண்டுபிடிக்கிறதே நம்ம அவரோட தகவலை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி இப்போ நமக்கு சரியான தகவல் இல்லை. ஆனால் இந்த யூடிஐடி வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு நபரோட அனைத்து தகவலுமே, அதாவது அவரோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ், அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அவரோட எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த நபர் நம்ம ஒரு கிராஸ் ரூட் லெவல், அதாவது வில்லேஜ் அளவில் வரைக்கும் அவரை நம்ம கண்டுபிடிச்சி அவருக்கான பெனிஃபிட்ஸை கொண்டு போகிறதுக்கு இந்த டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓவர் வியூ காட்டுறேன். என்ன அப்படின்னா இன்றைய நாளளவில் நம்ம மாநிலத்தில் இப்போ இந்தியா முழுவதும் யூடிஐடி கார்டு கொடுக்குறோம். நம்ம மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்க இந்த திட்டம் தொடர்பான தகவல் இதுதான். எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேருக்கு யூடிஐடி கார்டு ஜென்ரேட் ஆயிருக்கு, ஸோ சம் ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கிறது, ஸோ நாங்கள் இன்னும் டிபார்ட்மெண்ட் லெவலில் திரும்ப செக் பண்ண வேண்டி பெண்டிங்கில் வச்சுருக்கிறது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. நமக்கு இப்போ இன்னைய நாள் வரையில் நம்ம மருத்துவ சான்றிதழ், அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இல்லை நம்ம ஐடி கார்டுன்னு சொல்லுவோம் மாநில அரசோட டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி கொடுத்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணவங்க நமக்கு 13,35,000. அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு நம்ம யூடிஐடி கார்டு கொடுத்தாகணும். பட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது 7,63,000. இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக்குள்ள ஒரு அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கார்டுக்கான பெனிஃபிட் இல்லை, அதனால இதை நான் ஏன் வாங்குறோம் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. பட் இது எல்லாமே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மாநிலத்தில் வந்து மாவட்ட அளவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம், நிறைய மீட்டிங்ஸ், நிறைய கேம்ப் எல்லாம் நடத்தி யூடிஐடி கார்டு எல்லாருமே வாங்கணும், அவசியமாக வாங்கணுன்ற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நான் டைரெக்டாக வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜருக்குள்ளே போகிறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ யார் அப்ளை பண்ணலாம், ஒரு யூடிஐடி கார்டுக்கு யார் அப்ளை பண்ணலான்ற ஒரு டவுட் இருக்கும். அது நமக்கு இந்த ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் 2016 ஆக்ட் படி 21 வகை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த 21 கேட்டகரிஸில் வர்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த யூடிஐடி கார்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். லைக் அது பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கிடையாது, அந்த டைப்பை பேஸ் பண்ணி தான். நீங்கள் பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 40% கம்மியாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதாவது 40%ன்றது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்குமே யூடிஐடியில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை போகும்போது நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 விதமாக இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த யூடிஐடி போர்ட்டல் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்காதவங்க, அதாவது அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பார், ஆனால் அவர் வந்து தன்னோட இந்த குறைபாடு சம்பந்தமாக எந்த ஒரு மருத்துவரையோ அணுகி ஒரு சரியான மருத்துவ சான்றிதழ் வந்து வாங்காமல் இருப்பார். ஸோ வீட்லேயே அவங்க கேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு குரூப். இன்னொருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டலில் 2 பேருக்குமே ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது நான் மருத்துவ சான்றிதழ் இல்லாத நானுமே அப்ளை பண்ணலாம், அந்த மருத்துவ சான்றிதழ் வச்சுருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ், அதான் நம்ம ஒரு மாற்றுத்திறனாளிகள் நபர்கிட்ட இருந்து என்ன தகவலை நம்ம வாங்கலாம், என்ன தகவல் இருந்தால் நம்ம யூடிஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்றத நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், அவரோட தனிப்பட்ட விவரங்கள், ஒரு நபரோட தனிப்பட்ட விவரங்கள், அவரோட முகவரி, அதுக்கப்புறம் அவரோட அந்த மெடிக்கல் டீட்டெயில்ஸ், மருத்துவம் சார்ந்த தகவல்கள், அதுக்கப்புறம் அவரோட படிப்பு சம்பந்தமான விவரங்கள், வேலை சம்பந்தமான விவரங்கள், அதுக்கப்புறம் அவர் ஒரு நபர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சம் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இந்த 6 குரூப் ஆஃப் டீட்டெயில்ஸை வச்சு தான் நம்ம யூடிஐடிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே சம் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். இந்த தகவல் வந்து முக்கியமானதில்லை, அதனால இது எல்லாமே நம்ம மூவ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தகவல்களை நான் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சில டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். அதாவது இது 2வது வகை.
ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணுறாங்க, செகண்ட் டைப் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணும்போது அவங்க அப்ளை பண்ணுறது கண்டிப்பான ஒரு 5 டாக்குமெண்ட் வந்து அங்கே அப்லோட் பண்ணியே ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, செகண்ட் ஒன் அவரோட சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன், தேர்ட் ஒன் அவரோட முகவரி சான்று ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணணும், நாலாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ், அதுக்கான சீல் அண்ட் சிக்னேச்சர் அங்கே இருக்கணும். அதுதான் ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை வாங்கினது கொண்டு வரீங்க, பட் நம்ம கவர்மெண்ட்ல என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம யூடிஐடி கார்டு அப்ளை பண்ண முடியும். அஞ்சாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப், அது வந்து ஆதார், ஓட்டர் ஐடி அந்த மாதிரி தனிநபரோட எந்த ஒரு சான்றாகவும் இருக்கலாம், ரேஷன் கார்டு அந்த மாதிரி. ஸோ இந்த 5 தான் நமக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இந்த 5 டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூடிஐடி கார்டு வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதுதான் சாம்பிள் ஆஃப் யூடிஐடி கார்டு. நீங்கள் ஜென்ரேட் ஆன உடனே உங்களுக்கு யூடிஐடி கார்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இது எல்லாமே ஒரு ஐடியாவுக்கு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அதே யூடிஐடி ஜென்ரேட் ஆகிற அதே வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இது நம்ம வந்து இதை எங்கேயும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எண்ட்ல இருந்து நமக்கு எந்த ஒரு சரியான தகவலும் இல்லை. அதனால இதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பயன்படுத்தலை அப்படின்னாலும் இது எதிர்கால தேவைக்காக பயன்படலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்ம இந்த யூடிஐடி கார்டு அண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த போர்ட்டல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஒரு மாதம் 2 மாதத்துல உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த தகவலோட நீங்கள் மாவட்ட அலுவலகத்தை அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்த என்ரோல்மெண்ட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட், அந்த அப்ளிகேஷனோட காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் இதுவுமே வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ண அப்ளிகேஷன் அப்படின்றது நாளைக்கு நீங்கள் இது உங்களுக்கு அதான் அதே மாதிரி தான் தாமதம் ஆகும்போதோ இல்லை தகவல் ஏதாவது தப்பாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணலாம். நான் போட்டிருக்க அப்ளிகேஷனில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் எனக்கு வந்திருக்க கார்டில் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் இது ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். இதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பதிவிறக்கம் பண்ணணும் அப்படின்றது இல்லை, எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இது வந்து ஃபார்மட் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டாக 1995 இருந்து இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜ் தான் நமக்கு வந்து ரொம்ப வருஷமா பயன்படுத்தப்படுறது. அதாவது நம்ம ப்ளூ புக் நேஷனல் ஸ்கிரீன் தெரியலைங்க சார். யாருக்குமே தெரியலங்களா? ஆமாங்க சார். ஸ்லைடு தெரியல சார். ஸ்லைடு தெரியல சார். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். தெரியுதுங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நேஷனல் ஐடி கார்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஐடி கார்டு தான் நமக்கு ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழாக கொடுக்குறோம். இதுல அந்த லாஸ்ட் 6th 7th பேஜ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பேஜா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கடுத்து ஃபார்ம் 5 இந்த ரைட் சைடில் இருக்கிறது, இந்த ஒரு ஃபார்மட் கொடுப்பாங்க. இது பேஸ்ட் ஆன் த டிசபிலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது எல்லாமே உங்களோட நாலேஜுக்காக, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபார்மட்ல சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது அடுத்த ஒரு ஃபார்மட், இது இன்னொரு ஃபார்மட். இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்மட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஸ்டேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ப்ரூஃப் ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டா நம்ம யூடிஐடிக்கு எடுத்துக்க முடியும். இதை தவிர நீங்க என்ன ஃபார்மட் கொடுத்தாலும் இல்ல இதுல இருக்கிற பக்கங்கள் இல்லாம நீங்க கொடுத்தாலும் நீங்க அப்ளை பண்ணிருக்க அந்த வந்து டிலே ஆகும் அப்ரூவ் ஆகுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், நீங்கள் சர்டிஃபிகேட்டோட சரியான பேஜ் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் தெளிவாக இருந்திருக்காது, இல்லை ஏதாவது இப்போ இது 2 பேஜ் வரும்னா ஒரு பேஜை பண்ணிட்டு ஒரு பேஜ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரீசனால தான் நமக்கு இன்னைய அளவுலையும் நமக்கு நிறைய பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு.
ஸோ இதுதான் யூடிஐடியோட ஓவரால் ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது. இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன். எனக்கு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல ஒண்ணும் இல்லைங்க சார். சாரி, ஸ்கிரீன்ல இல்லைங்க சார், பிபிடி வரல. இல்லை அந்த பிபிடி முடிஞ்சுதுங்க மேம். அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக சொன்னேன். யூடிஐடி கார்டு என்ன, அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், என்ன மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா வரும் அது என்ன மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்றது. ஹலோ சார், சொல்லுங்க. மேம் நான் மூவ் பண்ணிட்டுங்களா? எஸ் சார். தேங்க்யூ. கார்டு வந்துட்டு இருக்கு சார். ஹலோ சொல்லுங்க. ஐடி கார்டு வந்துச்சு. இப்போ அதனால நமக்கு என்ன சார் பயன்? சார் நான் அது முடியும் போது உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க கேள்விகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முடியும் போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். தேங்க்யூ சார். ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கடைசியில நீங்க கேளுங்க. என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதையும். ஸோ என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? என்னோட கூகுள் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுதுங்க சார். அப்ளை பண்ண போகும்போது நீங்க பெருசா வெப்சைட் தெரியணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல வந்து யூடிஐடின்னு டைப் பண்ணுங்க. நமக்கு கிடைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லிங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட போர்ட்டல் தான் கிடைக்கும். இதுக்குள்ள போன உடனே ஹோம் ஸ்கிரீன் இதுதான். ஸோ நீங்க இங்கே தான் அப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்டர்னு கொடுத்துடலாம். ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை போயிட்டு லாங்குவேஜை மாத்துங்க. சூஸ் லாங்குவேஜ். இந்த தவறு தான் நம்ம நிறைய பேர் பண்றோம். எல்லாருமே அந்த ஹிந்தி லாங்குவேஜ்லயே பண்றதால ஸோ அதை வெரிஃபை பண்ணுற ஸ்டேஜில் எங்களுக்கு கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். தமிழ் கொடுத்துறதுக்கப்புறம் நான் டைரெக்டாக டீட்டெயில் என்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்ளிகண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டார் மார்க் பண்ணியிருக்க எல்லா ஃபீல்டுமே நமக்கு மேண்டட்டரி ஃபீல்டு. அது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து எப்போவுமே மாற்றுத்திறனாளி நபரோட பெயராக தான் இருக்கணும். இனிஷியல் நீங்கள் இங்கே கொடுக்காதீங்க. நான் தமிழ் கொடுத்துட்டேன். அவருக்கு மிடில் நேம் இருந்தால் ஓகே, இல்லைனா விட்டுடலாம். சர்நேம் அதாவது இனிஷியல் இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ தமிழ் நேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து எனக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியுமா, இல்லை தமிழ் டிரான்ஸ்லேஷன் எதாவது பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் இல்லை. சிஸ்டம்லேயே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பட்டனை டைப் பண்ணீங்க, ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இது நபரோட ஃபாதர் நேம் பாத்தீங்களா? ஒரு டேப் நீங்க கிளிக் பண்ணீங்களா, ஸ்பேஸ் டேப் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆயிக்கும். நமக்கு இதுல வந்து ஒரு சில தமிழ் நேம் அண்ட் இந்த கிறிஸ்டியன் நேம், முஸ்லீம் நேம், இந்த மாதிரி தமிழ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான நேம்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது இந்த சஜஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். என்ன அப்படின்னா அந்த நேம் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் பெருசாக எதுவுமே உங்களுக்கு டைப்பிங் தெரியணும் இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட் போங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் அந்த நேம் டைப் பண்ணும்போது அதோட சஜஷன்ஸ் எல்லாம் காட்டுது. அதில் உங்களுக்கு எது கரெக்டான மீனிங்னு தெரியுதோ அதை எடுத்துக்கோங்க. காப்பி பேஸ்ட் முடிஞ்சது. நான் பண்ற இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு லாஸ்டா சொல்லுங்க. ஸோ ஜெண்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் மொபைல் நம்பர் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ
இமெயில் ஐடி நான் மேண்டேட்டரி ஃபீல்டு தான். முடிஞ்ச வரைக்கும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்க பாருங்க. ஏன்னா இந்த விண்ணப்பம் சம்பந்தமான எந்த தகவலாக இருந்தாலும் அது உங்களோட பதிவு பண்ணுற மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் வரும். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சார் எஸ், இந்த கார்டு இருக்கு, இப்ப இது மறுபடியும் என்ன செய்யணும்? இல்ல நான் நீங்க கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வரேன். சரிங்களா? சரிங்க சார். ஸோ கேட்டகரி கொடுத்துட்றோம். பிளட் குரூப், இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். எல்லா ஃபீல்டுமே இருக்குன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களோட எல்லா தகவலும் இருந்தால் அது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுது. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். கீழே இந்த பிளாக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து குறிப்பிட்ட அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அண்ட் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 15 KB to 30 KB. ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ எங்க பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்கு, வந்து பிஎஃப்ஏ பண்ணோம். ஆர்டிஸ்ட்க்கு என்ன ஸ்கோப் இருக்கு சார்? மேம் இல்லை மேம், நான் தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்டோட தொடர்புலாத ஒரு சில சந்தேகங்கள் வரும். நீங்க அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுக்கு வந்து நீங்கள் யாரை பார்க்கணும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த செக்ஷனை பார்க்கணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் முடியும். சரிங்களா? ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டை முடிச்சிருவோம். ஸோ தட் இந்த சைஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் சார்? இல்லை அதுதான் இப்போ போயிட்டு இருக்குமே. என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ் சார், தெரியுது சார். அதில் தான் மேம் நான் ஒன் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நேமில் ஆரம்பிச்சு அவரோட ஒரு தனி நபரோட விவரங்களை, பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நான் பர்சனல் டீட்டெயில்ஸில் நேம், அட்ரஸ், நேம், அவரோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் அவரோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நான் அப்லோட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இடம் வரும்போது இது எப்படி உங்களுக்கு எப்படி நான் வந்து மெசேஜ்ல அனுப்பிச்சா நீங்க லோட் பண்றீங்களா சார்? எப்படி சார்? சரி, இது இப்போ நீங்க லோட் பண்றீங்களா? அவங்க பாப்பா பேரு வந்து நான் கொடுக்கல, எப்படி உங்களுக்கு மெசேஜ் பண்ணட்டுமா இப்போ? இல்ல மேம், நீங்க அதான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் முடியும் போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதான் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக தான் கேக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பாப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேம். நான் செஷன் முடியும் போது என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? தனிப்பட்ட விதத்துல கேளுங்க. நான் எங்க யாரை உங்களுக்கு என்ன பார்க்கணுன்றதை நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? நீங்க இது கொஞ்சம் இருந்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில். ஏன்னா இதை தாண்டி நீங்கள் சைஸில் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. இந்த இஷ்யூஸில் எனக்கு நிறைய பப்ளிக் வந்து கால் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் கம்ப்ரஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சம் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, பேசலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கடைசியில கேளுங்க சார். இப்போ வந்துட்டு லைவா நியூஸ்ல எப்படி ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் இருக்காங்க. ஸோ இதை நீங்க கவனிச்சா மட்டும்தான் அடுத்து நீங்க லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எந்த சந்தேகங்களா இருந்தாலுமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில கேளுங்க. சரி, யூ கேன் கண்டினியூ சார். நான் இப்போ அவரோட பர்சனல் டீடைல்ஸ்ல அட்ரஸ் பார்ட்டுக்கு வந்துருங்க. அட்ரஸ் பார்ட்ல உங்களுக்கு அதான் தெரியுது, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3 அந்த மாதிரி 1 by 1 கேட்டுட்டே இருக்கும். ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் அட்ரஸ் லைன் 1ல கொடுத்துருங்க. சொல்லுங்க சார். இந்த அப்லோடிங் எல்லாம் ஓகே சார். நீங்க வந்து இப்போ அப்லோடு ப்ராப்பரா நாங்க பண்றோம், பண்ணிட்டு வச்சிருக்கோம். என்ன எப்ப பார்த்தாலும் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னோட ரிக்வெஸ்ட்
அவங்களோட சர்டிபிகேட் வேலிடா இருக்கான்றத முதல்ல அவங்கள செக் பண்ண சொல்லுங்க. அது இல்லாம எப்ப பாரு கான்டாக்ட் மெடிக்கல் ஆபீசர்ன்றதா வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் தான் எப்பவுமே பார்க்கும்போது வருது. கரெக்டா அப்லோட் பண்ணா கூட இதே மெசேஜ் தான் வருது. இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன். சில பேருக்கு ஓகே ஆயிருக்கு, சில பேருக்கு கான்டாக்ட் மெடிக்கல் ஆபீசர்னு வருது. பாத்தீங்கன்னா பழைய சர்டிபிகேட்ல வந்து மஞ்சள் கார்டு ஒயிட் புக் வச்சு பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா இப்போ இல்ல அதுக்காக நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ற போது நான் உங்களுக்கு என்ன ஃபார்மட் ஆஃப் சர்டிபிகேட்ன்ற ஒரு பிபிடில காட்டணும் பாத்தீங்களா? நீங்க நோட் பண்ணலாமா? அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிபிகேட்னு சொல்லிட்டு நான் என்னோட பிரசன்டேஷன்ல உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்றவங்க இப்போ தனிநபர் மாற்றுத்திறனாளியே பதிவு பண்றாரு அப்படின்னா அது அவரோட நாலேஜ் பண்றாரு, இல்ல அவருக்கு சம் பீப்புள் சப்போர்ட் பண்றாங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ இல்ல சம் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஆர் வாலண்டியர்ஸ் யாரோ சப்போர்ட் பண்றாங்கன்னா தே ஷுட் அவர் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு காட்டினேன். ஃபார்மட் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வைட்லி யூஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. நீங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த பெண்டிங் மெடிக்கல் ஆஃபீஸரோட பெண்டிங் இருக்க மாதிரி ஏதோ இஷ்யூ சொல்றீங்க இல்லையா? அதுக்கான பதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது நீங்க போகணும். தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நான் அட்ரஸ் பார்ட்ல இருக்கேன். அட்ரஸ் பார்ட்ல பார்க்கும்போது அட்ரஸ் லைன் 1, 2, 3 இது மூணுமே நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மூணுமே தமிழ்லையுமே இருக்கணும் கண்டிப்பா. நிறைய பேர் பண்றது தமிழ்ல பண்றதில்ல, எங்கேயுமே இங்கிலீஷ்ல பண்றாங்க. இப்போ நம்ம தமிழ்ல பண்ணும்போது நான் நேம்ல சொன்ன மாதிரி தான் நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணி ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தமிழா கன்வெர்ட் ஆகிக்கும். பட் ஒரு சில வேர்டு வந்து தமிழ் இங்கிலீஷ் வேர்டு வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த டைம்ல தான் நீங்க அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் வரும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் இப்போ அட்ரஸ் ஃபீல்டு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஸ்ட்ரீட் நேம், அவரோட ஏரியா நேம் அண்டு ஸோ சிட்டி ஆர் வில்லேஜ் நேம் கொடுத்துட்டேன். கீழே வரும்போது உங்களுக்கு பின்கோடு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அவருக்கு வந்து அட்ரஸ் என்ன அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறோமோ அந்த அட்ரஸ்க்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஒரு முகவரி சான்றிதழ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும். அதை எதுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் டைப் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்டுமே மேட்ச் ஆகணும். நிறைய கேசஸ்ல இது மேட்ச் ஆகாது. ஏன்னா நீங்க பதிவு பண்ற தகவலின் அடிப்படையில தான் உங்களுக்கு யூடிஐடி கார்டு கொடுக்க போறோம். அப்போ அந்த தகவல் வந்து முரண்பாடுகள் இருந்தா அது நிராகரிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து என்ன பண்ணலாம், சரியான என்ன அட்ரஸ் டைப் பண்றீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் நான் வைக்க முடியாது. ஸோ ஆதார் கார்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பர்மனன்ட் அட்ரஸ் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ தட் அங்கே நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்னவோ அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. ஸ்டெப் 1 முடிஞ்சு ஸ்டெப் 2க்குள்ளே வந்திருக்கோம். இப்போ ஸ்டெப் 1ல் நீங்கள் ஏதாவது ஃபீல்டு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். இல்லைன்றதால நம்மளுக்கு ஸ்டெப் 2 வந்துடும்.
ஸ்டெப் 2 தான் ரொம்ப முக்கியமான பார்ட். என்ன அப்படின்னா டிசபிலிட்டி பார்ட். இப்போ பர்சன் வந்து என்ன டிசபிலிட்டிக்காக அவர் அப்ளை பண்ண போறாரு, அவர் என்ன சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்காரு, அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா, உங்ககிட்ட டிசபிலிட்டி இல்லையா, இந்த கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் Sir, இல்ல. 1 second. Ma'am, adjust பண்ணு please mic mute sir. ஸோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். Thank you. நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஹலோ. ஓகேங்க சார். ஓகே மேம். ஆக்சுவலி அதான் அந்த டிசபிலிட்டி டீடைல்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம வரும்போது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டினை கேட்குறோம். அது ஏன் கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இல்லாதவங்க அப்ளை பண்ணிட்டா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எண்ட்ல சொல்றேன், நீங்க நோட் பண்ணி கேளுங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், எஸ்ன்னு கொடுத்த உடனே அவங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர். அந்த சர்டிஃபிகேட் என்ன டேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ யார் கொடுத்துருக்கா, மேக்சிமம் மெடிக்கல் அத்தாரிட்டி தான் கொடுப்பாங்க. அந்த அவரோட அந்த மாற்றுத்திறன் குறைபாட்டுடைய பர்சன்டேஜ் என்னன்றதை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிசபிலிட்டி டைப் என்னன்றதை சூஸ் பண்ணணும். அது எல்லாமே உங்க சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் டிசபிலிட்டி ஏரியா. இந்த ஸ்டார் போடாத ஃபீல்ட் எல்லாம் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க விட்டுடலாம். ஏன்னா இது எல்லாமே நாங்க மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்துல ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சிருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல வெரிஃபை பண்ணி தான் இது மூவ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு இதுல இஷ்யூஸ் இருந்தா நீங்க விட்டுடலாம், அதை அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ நான் டிசபிலிட்டி பார்ட்டுமே ஃபில் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கான டேட் சர்டிஃபிகேட் வாங்கின டேட் கொடுத்துருக்கேன், அது யார் கொடுத்துருக்கா, அந்த அவங்களோட பர்சன்டேஜ், டைப் ஆஃப் டிசபிலிட்டி, அஃபெக்டட் பார்ட், இது எல்லாமே கொடுத்து ஸோ அது முடிச்சு அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலுக்குள்ள போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலில் ஸோ இதில் எல்லாமே வந்து நான் மேண்டேட்டரி ஃபீல்டு தான். இருந்தாலும் உங்ககிட்ட தகவல் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். ஸோ ஃபைனல் இப்போ 3 ஃபேஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பர்சனல் டீட்டெயில்ஸ், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் முடிச்சிட்டோம். ஃபைனலாக அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி டீட்டெயிலுக்குள்ளே வரும். இதில் நம்ம வந்து என்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துலயே நமக்கு நிறைய தவறுகள் நடக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் தனிநபராக இருக்கீங்க, அதாவது ஒரு குடும்ப தலைவர் குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நபராக இருந்து அவருக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃபாக நீங்கள் ரேஷன் கார்டை கொடுக்கும்போது அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப்ன்றது தனிநபருடைய ஒரு அடையாளம் தான், அது குடும்ப அடையாளம் கிடையாது. ஸோ அது அவரோட ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, இல்லை ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் பாசிபிள் இல்லாத டாக்குமெண்ட்டே இல்லை. உங்களால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் லோக்கல் கவர்மெண்ட் வில்லேஜ், இங்கே பாருங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபோட்டோ ஐடி இஷ்யூ பை வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, பர்சன் வந்து இந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் அப்படின்றது. அந்த சர்டிஃபிகேட்டாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சாரி. ஸோ இப்போ நான் ஆதார் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சூஸ் பண்ண உடனே என்ன கேட்குதுன்னா, ஐடென்டிட்டி ப்ரூஃப் சேம் அஸ் அட்ரஸ் ப்ரூஃப். நான் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் ஆதார் தான் கொடுத்துருக்கிறதால இதை எஸ் கொடுத்துட்டா இந்த இடத்துல நம்ம இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஆதார் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த நம்பரே கொடுங்க. ஆதார் கார்டு கொடுக்கறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா,
ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங். நீங்க நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க ரெஜிஸ்டர் நம்பரை மறந்துடலாம், இல்லை உங்க ஃபோன் நம்பரை மாத்திடலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஆதார் நம்பர் கொடுக்கும்போது நீங்க இந்த ஆதார் நம்பர் வச்சு உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணலாம். ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ்னா, நாளைக்கு நம்ம இந்த கார்டை மேண்டட்டரியா மாற்றும் போது ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கும் போது இந்த ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கேஷ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மந்த்லி பென்ஷன், அது எல்லாமே லிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கு. ஸோ ஃபைனலாக இது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு கேப்சா கோடு, செக்யூரிட்டி கோட் மாதிரி ஒன்று கேட்குறாங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஃபைனல் இந்த செக் பாக்ஸை கொடுங்க, ஹேவ் ரீட் த அக்ரி. ஸோ நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரொசீட் கொடுக்கும்போது உங்களை வந்து ப்ரிவியூ பண்ண சொல்லுது நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ். நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம், பெர்மனன்ட் அட்ரஸ், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஹலோ சார். சொல்லுங்க. எது சார் அது சர்டிஃபிகேட்லாம் புரியல. எதுக்கு சார் அதை ஓபன் பண்றீங்க? அது இல்ல, நான் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் 4 ஸ்டெப் நம்ம முடிச்சோம் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு புதுசா ஒருத்தர் பதிவு பண்ணும்போது அவர் 4 விதமான தகவல்களை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஆமா சார். அப்லோட் பண்ணி முடிக்கும் போது நீங்க அப்லோட் பண்ணிருக்க டீடைல் எல்லாம் கரெக்டான உங்களை சிஸ்டமே செக் பண்ண சொல்லுது. அதுதான் இந்த ப்ரிவியூஸ் ஏரியா. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க டீடைல் செக் பண்றீங்க. இந்த இடத்துலயே நீங்க தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த இடத்துல எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து திரும்ப எடிட் பண்ணலாம். திரும்ப வந்து தகவல் தப்பா கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். அதனால நீங்க முன்னாடி இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது செக் பாக்ஸ் எல்லாம், ஸோ இது எல்லாமே நீங்க உங்களோட நாலேஜ்ல தான் பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லைங்களா, அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. நீங்கள் கார்டு ஜென்ரேட் ஆகி கைக்கு வர வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் அப்ரோச் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரெசிப்டோடோ இல்லை அப்ளிகேஷனோட போகும்போது அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் உங்கள் அப்ளிகேஷனை சைன் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து ஓவர் முடிச்ச உடனே ஒரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன் அது என்ன நடந்தது தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா திரும்ப நீங்கள் யூடிஐடி வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களை ஏதாவது ஒரு நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ண சொல்லும். என்ரோல்மெண்ட் நம்பரோ யூடிஐடி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதை விட்டுடலாம். மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இதில் இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதை கொடுத்து நான் செக் பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட். இப்போ தான் நம்ம கொடுத்துருக்கோம், சப்மிட் பண்ணியிருக்கோம், அதனால சப்மிட்டட்ல இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா யூ மே கான்டாக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நீட் இருந்தால் இதோட எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் அத்தாரிட்டியை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் பீரியாடிக்கலி இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் தெரியும். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் லெவல்ஸ். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா, ரிஜெக்ட் ஆனால் அதுக்கான ரிமார்க்ஸ் உங்களுக்கு வரும், ஜென்ரேட் ஆகிருக்குன்னா அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும், ஸோ டிஸ்பேச் ஆகிருக்கு அதுக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். இது எல்லாமே நீங்கள் சிஸ்டம்லேயுமே மேனுவலாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு அது ப்ராப்பராக வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் வந்து இதுதான். சார் क्वेश्चंस கேட்கலாமா? இப்போ நான் क्वेश्चन கேளுங்க. இப்போ எனக்கு என்ன ஐடியா அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற சம்பந்தப்பட்டவங்க தனியா கேளுங்க, பப்ளிக் அதாவது இப்போ எப்படியும் ரெஜிஸ்டர் பண்றவங்க யாரும் அவங்களே ஓனா பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். எல்லாம் அந்த சென்டர்ல போய் டிஎம்எஸ் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் போய் பண்றாங்க. சோ அதாவது ரொம்ப ரேரா தான் வீட்ல இருந்து பண்றவங்க இருக்காங்க. சரியா? அதுல இப்ப நானே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அப்ளிகேஷன் மேல பண்ணிருக்கேன். அதுல ஒரு 3-4 தான் வந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் என்னன்னா அந்த ஃபார்ம் 4, 5, 6 இந்த மாதிரி இதெல்லாம் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு டிசபிலிட்டி கார்டுல பேஜ் பழைய புக் வச்சிருக்காங்க இல்லையா, 12வது பேஜும் 13வது பேஜையும் போட்டு அப்லோட் பண்ண சொல்றாங்க.
இப்போ அப்டேட் பண்ணலன்னா அதை வச்சு அப்லோட் பண்ணா அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுமா? ஒன் திங் ஆகும் மேம். ஏன்னா அவங்க அந்த பேஜை பர்டிகுலரா சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ். ஓகேங்களா? எங்க பாஸ்புக்ல வந்து எந்த பேஜும் பண்ணா நம்ம யூடிஐடி அக்செப்ட் பண்ண முடியாது. இது லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வெரிஃபை பண்ற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கட்டும், ஜென்ரேட் பண்ற மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்கட்டும், யாருமே நபர் யாருன்றத நேர்ல பாக்குறது இல்லை. கரெக்டுங்களா? நீங்க ஆன்லைன்ல என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு யூடிஐடி கார்டு கொடுக்குறோம். ஸோ தட் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபோட அந்த பர்சன் மேட்ச் ஆகணும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ஒரு போட்டோ மேட்ச் ஆகும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கொடுத்துருக்கணும். சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் இருக்கிற வந்து நிராகரிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த 12-13 பேஜ்ல வந்து டபுள் டிசபிலிட்டி இருக்கு சார். அதாவது ஒரு சிங்கிள் டிசபிலிட்டி இருக்கு. பட் புக்ல வந்து செகண்ட் பேஜ்ல ஒரு டிசபிலிட்டி 2 டிசபிலிட்டி போட்டிருந்தா அந்த 12-13 பேஜ் போட்டா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுமா? அப்படியே ஜென்ரேட் ஆனாலும் எவ்வளவு நாள் ஆகும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு, நம்மளுக்கு எந்த கார்டு ஜென்ரேட் ஆகுறதுக்கு, அந்த கார்டு யூடிஐடி கார்டு? யூஷுவல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் நீங்க வெளியில இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்னா அந்த பதிவு பண்ண நம்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த கியூல போயிட்டு லிஸ்ட் ஆகும். அதாவது ஆல்ரெடி பதிவு பண்ணவங்க எல்லா விண்ணப்பத்தோட இந்த டே வைஸ் போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் நாங்கள் 32 மாவட்டத்திலையுமே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது தரவு உள்ளீட்டாளர்னு சொல்லிட்டு இந்த யூடிஐடி பணியை மேற்கொள்றதுக்கு தனியாக வச்சிருக்கோம். அவங்களோட லாகின்ல வந்து அவங்க 1 by 1 செக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. செக் பண்ணும்போது என்ன எந்த அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கோ, எந்த டீட்டெயில்ஸுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்ளிகண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கிறது ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிற அப்ளிகேஷன்ஸை அவங்க உடனே மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறத அவங்க அப்ளிகண்ட்டை ரீச் பண்ணுவாங்க. ஓவர் த ஃபோன் ஆர் இமெயில், இல்லை தபால் போஸ்ட் கார்டு அனுப்புறது, இந்த மாதிரி அவங்க தொடர்பு வந்து அதுக்கான என்ன குறை, அந்த விண்ணப்பத்தில் என்ன குறை இருக்கோ அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்கி அப்லோட் பண்ணும்போது இந்த டேஸ் வந்து நம்ம இது பண்ணீங்கன்னா நாளைக்கு பண்ணி சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம்ல மிஸ்டேக் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. பட் அவங்க இன்ஃபார்ம் பண்றதே இல்ல. 6 மாசம் கழிச்சு அப்ளை பண்ணிட்டு 6 மாசம் ஆகி என்ன கார்டு வரலன்னு எஸ்ஆர்டிசி ஆபீஸ்க்கு போய் கேட்டோம்னா அப்பதான் சொல்றாங்க சார் இன்டிமேஷன் கொடுத்திருந்தா நாங்க மறு மாசமே அதை கரெக்ட் பண்ணுவோம்ல. அவங்க வாட உடப்புல போட்ட மாதிரி வச்சுக்கிறாங்க சார். 6 மாசம் ஆகுமா என்ன? ஏன்னா 4 வருஷம் அப்லோட் பண்ணிருக்கோம். 4 வருஷம் ஆகியும் வெறும் கான்டாக்ட் மெடிக்கல் ஆபீசர்னா வருதே தவிர வேற எந்த காலும் வரல. ஒண்ணுமே வரமாட்டேங்குது. நீங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்பந்தமா மாவட்ட சார் சார் நான் ஒண்ணு சொல்றேன். இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கும் கார்டு வர்றதில்லை. ரொம்ப டிலே ஆகுது சார். டிலேக்கு காரணம் தெரியல. 2வது ஒரு மேடம் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல பண்ண தெரியாது நிறைய பேருக்கு. நான்லாம் இப்போ நேரில் தான் போய் கொடுத்துருக்கேன் ஆஃபீஸில். அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. எஸ்ஆர்டி ஆஃபீஸு கேகே நகரில். இப்போ நம்ம கேட்கும்போது 6 மாதம் ஆகுன்றாங்க, 1 மாதம்ன்றாங்க. போயிட்டே இருக்கிறோம், வரலன்றாங்க. நீங்கள் இவ்வளோ ஃபால்ட் இருக்கிறதுல இருந்தால் வராதுன்றீங்க, தபால் வரும்ன்றீங்க. எதுவுமே இல்லையே சார். ரெஸ்பான்ஸ் கிடையாது சார். நாங்கள் டிசபிலிட்டி குழந்தைங்களை வச்சிருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், டிராவல் கஷ்டம், போறது கஷ்டம். அது எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி கொடுக்கணும் சார். சராசரியா நீங்க ஒரு இல்ல மேம், சராசரியா ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு விண்ணப்பம் பதிவு பண்ணி அங்க சென்னைக்கு அனுப்புறீங்க? எஸ்ஆர்டிசில நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வாங்கி வைக்கிறாங்க. சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னவங்களை வந்து புதுசா அந்த ஃபார்மை மாத்த சொல்லல, யாரையுமே மாத்த சொல்லாம 12வது 13வது பேஜை வச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு டிஎம்எஸ்க்கோ இல்ல செங்கல்பட்டுக்கோ இல்ல திருவள்ளூருக்கோ அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் நாலேஜ், எவ்வளவு கேபியில சப்ரஸ் பண்ணி பண்ணணும் எல்லாமே தெரியும். நான் பண்ணி ஒரு 3 பேருக்கு வந்துச்சு. மீதி பேருக்கு எல்லாருக்கும் கரெக்டா தான் இருக்கு. பட் இது வரைக்கும் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு நாங்க பண்ணி. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து திடப்பாறாங்க. யார்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாங்கன்னு தெரியல. சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சார். சார் எஸ்ஆர்டிசி போறோம் கேகே நகருக்கு, அவங்க வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, குழந்தைங்கள பாக்குறாங்க, அதெல்லாம் கரெக்டா பேசுறாங்க சார். இதை அப்ளை பண்ணாக்க மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க, வேலை செய்து தர மாட்டேன்றாங்க.
அஃபிஷியலா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியல சார். ஒரு முறை போலாம், 2 முறை போலாம். 6 மாசம் நடக்க முடியுமா சார்? இந்த மேடம் சொல்றாங்க 4 வருஷம்னு. எங்களுக்கு என்ன உடனே உட்கார்ந்து செய்து கொடுக்கணும் சார். உடனே உட்கார வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டா என்ன நடக்குது சார்? ப்ராசஸ் எங்க நிக்குது அதை சொல்லணும். அவங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க. ஜென்டிலா வாங்கிக்கிறாங்க, வீட்டுக்கு போங்கம்மா வரும்ன்றாங்க. அப்புறம் நாங்க தான் போய் கேட்க வேண்டியிருக்கு. வயிற்று வலிக்கு டாக்டர் கிட்ட நாங்க தான் போகணுன்ற மாதிரி இருக்கு சார். எங்களுடைய கஷ்டத்தை யாருமே உணர்றதில்லை சார். உணரப்பட்டேன்றாங்க சார். டிசபிலிட்டிக்கு நீங்க இவ்வளவு சலுகை பண்றீங்க. எங்களுக்கு சரியான ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி சார் இப்போ நீங்க கான்டாக்ட் மெடிக்கல் ஆபீசர்னா அவங்க அவங்களோட மாவட்டத்துக்கு போகணுமா இல்ல கேகேஆர் போகணுமா? ஏன்னா கேகேஆர் போனா ரெஸ்பான்ஸ் கிடையாது. நீங்க எங்க போகணும்ன்றத கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம், அவங்க சர்டிபிகேட் வேலிடானே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியல. அவங்களோட ஏன்னா புக்ல பாத்தீங்க. ஓகே, ஒரே நிமிஷம். புக்ல உள்ள ஆர்டிகமும் எம்ஆரும் போட்டிருக்கு. அந்த ஃபார்ம் 4 பழைய காலத்துல வெறும் எம்ஆர்என் தான் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரீசன்ல அந்த கார்டு ஹோல்ட் ஆயிடுவான். அது எனக்கு நல்லா தெரியும். இவங்களை போய் புதுசா போய் மல்டி டிசபிலிட்டின்னு நீங்க மாத்திருக்கீங்க, டேர்ம்ஸ் எம்ஆர் ஐடின்னு மாத்திருக்கீங்க. அதெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இப்ப இதெல்லாம் இதுலயே பாத்தீங்கன்னா நான் 4 வருஷமா சொல்றேன். ஒரு எங்க சைட்ல இருந்து நான் பார்த்தேன்னா ஒரு 50 ஃபார்ம் இன்னும் ஜென்ரேட்டே ஆகல ஐடி கார்டு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க எங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்தந்த இடத்துக்கு நாங்க சொல்றவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டு ரெடி பண்ணி டக்குன்னு கொடுக்க சொல்லுங்க சார். பெண்டிங்க ஃபர்தரா வரவங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி சொல்ல விட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க சார். போர்டுலயே படிச்சு நமக்கு அதான் இப்ப இந்த புகார் மாதிரியான சந்தேகங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம யூடிஐடி பணி மாவட்ட அலுவலகம் ஆல்ரெடி நிறைய ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. அதை ஒழுங்கா மேனேஜ் பண்ண முடியல, ட்ரபிள் இருக்கு அப்படின்றதால இந்த யூடிஐடி பாக்குறதுக்கு தனியா நம்ம ஒரு நபரை கொடுத்துருக்கோம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு. 32 மாவட்டத்திலயும் ஒரு ஆபீஸ்க்குள்ள தான் அவருக்கு சீட் கொடுத்துருக்கோம். அவர் உட்கார்ந்து இருக்காரு. Sir, your voice is muted. Clear இல்லைங்க சார். கேக்குதுங்களா? சோ அதாவது நாங்க 32 மாவட்ட அலுவலகத்திலயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யூடிஐடி பணியை மேற்கொள்றதுக்காக மட்டுமே 32 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சிருக்கோம். அவங்களோட தினசரி பணி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பப்ளிக் கம்ப்ளைண்டோட வரவங்களோட அப்ளிகேஷனை அன்னைய டேவே முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அது மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல்ல பெண்டிங்னா அவங்க அதை மெடிக்கல் ஆஃபீஸர் கொண்டு போகணும். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 50 அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்கு, 50 பெண்டிங் இருக்குன்னா நீங்க அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை டிஓ சரியான அந்த நம்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கான ஃபாலோ அப்ல இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டல 4 வருஷமா மேடம் யூஸ் பண்றதா சொன்னாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த சைஸ் இஷ்யூ பெரிய இஷ்யூ. இந்த யூடிஐடி அப்ளிகேஷன் அப்லோட் பண்றது, கம்ப்ரஸ் பண்ணி பண்றதுல டிலே இருக்கு, சர்டிபிகேட் பேஜ் தெரியல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். டெக்னிக்கல் இஷ்யூஸும் நிறைய இருக்கு. இதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் நம்ம ஸ்டேட், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கமிஷனரோட ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ல மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணும். இது இப்போ கரண்ட்லி யூஸ் பை த டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான். நாங்கள் இன்னும் பப்ளிக் பர்பஸ்க்கு கொடுக்கல, சிட்டிசன் ஆப்பாக அதை கொண்டு வரல. இப்போ இந்த ஆப்போட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த போர்ட்டல்ல வர இஷ்யூஸ், இந்த டாக்குமெண்ட் கம்ப்ரஸ் பண்றது, டைம் டிலே, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த மொபைல் ஆப்ல கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஆஃபீஸ்ல கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை மொபைல் ஆப் வழியா அவங்க ஏத்துறாங்க. மொபைல் ஆப் வழியா ஏற்றும் போது அது குறிப்பிட்ட கால அளவுலேயே, அதாவது ஒரு 1 or 2 டேலேயே டாக்டரால அப்ரூவ் பண்ணப்படுது. அப்ரூவ் பண்ண அப்ளிகேஷன்ஸை நாங்கள் ஒரு டைம் லிமிட், சர்டன் லிமிட் வச்சிருக்கோம். அதாவது ஒரு 1000 அப்ரூவல் வரும்போது அதை நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டெக்னிக்கல் பேக் எண்ட்ல கொடுத்து அதை ப்ராசஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் போறது இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டிலேக்கு ஒரு ரீசன். நாங்கள் இப்போ பேக் எண்ட் நாளைக்குன்றது ஒரு கொஞ்ச நாட்கள், ஒரு 3 to 4 monthsல அந்த ஆப் சிட்டிசன் ஆப்பா மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ல நடக்கிற ஆப்ரேஷன்ஸும் பப்ளிக் நோட்டிஃபை ஆகும். இப்போ வெப்சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் எப்படி நோட்டிஃபை ஆகுதோ, ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் வருது, ஜென்ரேட்டட் ஸ்டேட்டஸ் வருது, அந்த மாதிரி இந்த மொபைல் ஆப்ல நடக்கிற ஆப்ரேஷன் எல்லாமே பப்ளிக்குமே நோட்டிஃபை ஆகும். அப்போ அவங்க ஈச் ஸ்டெப்பை அவங்க ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிலே கொஞ்ச நாள்ல சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று, நான் இந்த செஷன் முடியும் போது என்னோட இமெயில் ஐடி நான் உங்களுக்கு இந்த
அந்த இமெயில் ஐடிக்கு உங்ககிட்ட பெண்டிங் இருக்க அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன், ஒரு வாலண்டியர் மாதிரி ஒரு பர்சன், நான் ஒரு 50 பேரோட என்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த 50 பேரோட என்ரோல்மெண்ட் நம்பரை எனக்கு மெயிலில் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் அதை எல்லாமே உடனடியாக சால்வ் பண்ணுறதுக்கு என் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் கேள்விகள். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட குழந்தை வந்து சிபி. ஆக்சுவலா நான் வந்து பழைய புக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஐடி கார்டு தான் வச்சிருக்கேன். நான் இன்னும் வந்து நெட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் கேட்டதுல டீச்சர்ஸ் அவங்க மத்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இப்ப என் குழந்தையுடைய கேட்டகரி வந்து ஃப்ரண்ட்ல வந்து CP/MRன்னு போட்டுருக்காங்க. அந்த 13, 14 அந்த பேஜ்ல வந்து MRன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. இப்ப நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோட குழந்தையோட கேட்டகரி ஆக்சுவலா MR. நான் என்னன்னு சொல்லி அங்க என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கிறது CP with MR. அப்போ மல்டிபிள் டிசபிலிட்டி அங்க வர்றதாலே அது கம்ஸ் அண்டர் மல்டிபிள் டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்த RPWD ஆக்ட் 2000 படி மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கவங்க மல்டிபிள் டிசபிலிட்டின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். லைக் நீங்க மல்டிபிள் கொடுக்கலனாலும் உங்களுக்கு அது செக் பாக்ஸா தான் இருக்கும். அங்க நீங்க 2 டிசபிலிட்டி சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, நீங்க 2 டிசபிலிட்டியை சூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற 1% உள்ள என்டர் பண்ணிடுவீங்க. டாக்டர் அப்ரூவல் போகும்போது இந்த ஆப் இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, டாக்டரை 2 டிசபிலிட்டிக்கான பெர்சன்டேஜ் என்டர் பண்ண சொல்லுங்க. ஒரு பெர்சன்டேஜ் MR இருக்கு. உங்களை வந்து புது சர்டிபிகேட் வாங்க சொல்றதோட பர்பஸே என்ன அப்படின்னா, இந்த RPWD ஆக்ட்ல அந்த ஃபார்மட் எல்லாம் ரிவைஸ் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா, மெடிக்கல் சர்டிபிகேட் இந்த ஃபார்மட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ். இன்னொன்று, நீங்க புது சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்கு நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது அப்போ இந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் இல்லைன்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால இந்த UPID ஒரு காரணமா வச்சு நீங்க ஒரு புது சர்டிபிகேட், இது வந்து எல்லா கேஸுக்குமே புது சர்டிபிகேட் வாங்க சொல்லலாம். இப்போ 2005, 2006 அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் ஆனவங்களுக்கு சார் UDID கார்டு ஜெனரேட் ஆயிடுச்சு சார். பட் பிசிக்கல் கார்டு மட்டும் இன்னும் வரல சார். லாஸ்ட் மார்ச் 2020லயே ஜெனரேட் ஆயிடுச்சு. பட் பிசிக்கல் கார்டு வரல. அதுக்கு என்ன பண்ணணும் சார்? நீங்க இது சம்பந்தமா யாரை அப்ரோச் பண்ணீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் யாரையாவது அப்ரோச் பண்ணீங்க? இல்லங்க சார். ஆன்லைன்